சிறுகடிக்க ஆசை சரியில்லை டுடே பேஜில் நம்ம விஜய் வந்து எல்லாருமே சமாதானம் பண்ணி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. விஜய் இருந்துட்டு நான் எதுக்காக அங்கெல்லாம் வரணும், அது எனக்கு ஏற்ற வீடு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அவள் தான் அறிவு கட்டுத்தனமாக அதெல்லாம் பேசிக்கிட்டு இங்கே இருக்கானா உனக்கு எங்கடா போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு நம்ம மனோஜை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதையும் மீறி அவங்கள இங்கே இருக்க வைக்காம வெளியே போனேன் என்னால் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே விஜயை வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதனால் உன்னோட வியாபாரம்லாம் பாதிக்கலையடா, பாதிச்சுட்டு தான் இருக்குது, அதுக்காக என்ன பண்ண முடியும், க்ளீனிங் பண்ணுறதுக்கு கூட இன்னைக்கு ஆளுங்க வரவே இல்லை, ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது, அதுக்காக என்ன பண்ண முடியும், அம்மா வெளியே போன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஜீவா சந்தோஷம்லாம் அவங்களுடைய பங்குக்கு வந்து உங்களுக்கு இந்த பாத்ரூம் பெருசாக கிடையாது, நீங்கள் கேட்குற மாதிரி ஃப்ரீடமாக கூட ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு சரி நீங்களாம் இவ்வளோ தூரம் கூப்பிட்றதுனால நானே உங்களோட வரேன், ஆனால் எனக்கு அங்கே பிடிக்காமல் போச்சுன்னா நான் டக்குன்னு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த வாசுதேவன் வீடு மாதிரிலாம் இந்த வீட்டில் யாரும் நடந்துக்க மாட்டாங்க, அதனால் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நீ கொடுக்குற மரியாதையை விட இவங்கெல்லாம் அதிகமாகவே கொடுப்பாங்க, நல்ல மனசோடு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடவே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த கையோடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சம்மதி நீங்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயா இருந்துட்டு எனக்கு இங்கே இருக்கிறதுல ஒரு துளி கூட விருப்பம் இல்லை, எல்லாரும் இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி நானும் இங்கே கிளம்பி வந்துட்டேன், எனக்கு ஏதாவது சின்னதாக மரியாதை குறைச்சலாக தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை நாங்கள் ரொம்பவே நல்லா பார்த்துப்போம், நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட வீட்டிலேருந்து நீ எதுக்காக வந்த, வசதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு தானே நீ அங்கே போன, ஆனால் திடீர்னு கிளம்பி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கடுத்து தான் நம்ம முத்து இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. சமநிலைமாவை எப்படி அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ரவியும் ஸ்ருதியும் நலம் விசாரிக்கிறதுக்காக வராங்க. எப்படி இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு போலான்னு தான் ஆண்டி வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அம்மாவும் ஏன் அச்சாவும் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா செஞ்சதுக்கு நீ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஸ்ருதியோட மன்னிப்பை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. முத்து பேசுகிற இங்கிலீஷை ரவியும் ஸ்ருதியும் கேட்டோன்னே ரொம்பவே ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க முத்து, கூடிய சீக்கிரமாகவே மிச்சம் இருக்கிற எல்லா வார்த்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியும் ரவியும் வந்து பாராட்டிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு இதுங்களாம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகுதுங்க, இவ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பூவை என்ன கூவி கூவி இங்கிலீஷில் வித்துக்கிட்டு இருப்பாளா அப்படின்ற மாதிரி சொல்லி அவமானப்படுத்திடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்காகலாம் இல்லை, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், இதோ இவன் பண்ணி வச்சுருக்கானே இந்த கடனெல்லாம் தீர்க்கறதுக்கு எங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு கிளாஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து நவ்வு அதுக்கு அடுத்ததாக நிறைய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேவை யூஸ் பண்ண மாட்டோம், பவுக்கு இந்த பியை யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் அதுக்கு எழுத்தை போடாமல் விட்டால் மீனிங் வேறு மாதிரி ஆகிடும், இதுதான் கிராமர் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்வேதா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம முத்து இருந்துட்டு தீர்க்கமாக ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட இருக்கிறவங்களையும் சிரிக்க வச்சிட்ருக்காரு. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பி மட்டும் இல்லாமல் இருந்துருச்சுன்னா எங்கிட்ட இவ்வளோ கடனும் இருந்திருக்காது, இல்லை அந்த பி கரெக்டாக எங்கிட்ட இருந்துருச்சுன்னா இந்த கடமும் இருந்திருக்காது, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன், எங்கள் வீட்டாளுங்களும் எந்த மாதிரி கஷ்டமாக பட்டிருக்க மாட்டாங்க, இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேன், விட்டுருக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்ததா சரி கிளாஸ் முடிஞ்சது, நாளைக்கு எல்லாரும் பார்க்கலாம், 10 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஸ்வேதா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா முத்து ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
நான் உங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் முகத்தில் சிரிப்பு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஃபைனான்ஷியலாக பிரச்சனையா? நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முத்த இருந்துட்டு அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? விடுங்க சார், என் கஷ்டம் என்னோடய போயிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. முத்து ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மனோஜும் விஜயும் போயிட்டு அந்த ஃபைனான்ஷியல் கிட்ட ஏமாற்றி சைன் போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்தது, அதுக்கு அடுத்ததாக ஸ்டே ஆர்டர் வாங்கினது, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவர் யார் என்னன்னு கேட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பெரிய ஆஃபீஸரா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நான் ஒரு இன்கம் ஆஃபீஸரு, அவங்ககிட்ட நிறையா பிளாக் மணி இருக்கும், அதை வச்சு அவனை நான் மடிக்கிறேன். நீங்கள் எதை நினச்சோம் கவலைப்படாதீங்க முத்து, உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், நான் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸருன்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது, என்னை பெற்றவங்க கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன் கடவுளே என்னை இப்படி சோதிக்கிறேன், அவனுக்கு என்ன பாவம் பண்ண, எனக்காக நீ வந்து உதவக்கூடாதுன்னு. ஆனால் அந்த கடவுள் உங்கள் ரூபத்தில் வந்திருக்காரு சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரியெல்லாம் முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சிறையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.